அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் ராமாயணத்தில் தெரிந்ததும் தெரியாததும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கைகேயி பற்றி தெரியாத சில விஷயங்களை உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணலான் இருக்கேன். கைகேயி தசரதனோட இரண்டாவது மனைவி. அவங்களோட பையன் பரதன். ஸோ கைகேயியை நம்ம ராமாயணத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக சித்தரிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அந்த ராமாயணத்தில் கைகேயியோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகேயி கோசலையை விட ரொம்ப ஒரு அதி புத்திசாலி, ரொம்ப ஒரு அறிவியல் நிபுணர் மாதிரி. எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப நிறைய தெரியும். ஜோதிடம், வானவியல் சாஸ்திரம், மற்றபடி வித்தைகள் எல்லாமே படிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆள். அதனால்தான் தசரதன் கூட அவங்க ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க. ராமன் கைகேயிட்ட தான் அதிகமாக கோசலை விட வளர்ந்ததாட்டும் சொல்லுவாங்க. கௌசலை தான் ராமனோட அம்மா, ஆனாலும் கைகேயிட்ட தான் ரொம்ப வளர்ந்ததாக சொல்லுவாங்க. அந்த கைகேயிக்கு ராமனுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. இப்போ இதில் இப்போ ராமாயணத்தில் ராமர் பட்டாபிஷேகம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அயோத்தி நகரமே விழாக்கோலம் பொழுது எல்லாமே அவங்கள மன்னராக இது பண்ணுறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஒருத்தர் ரொம்ப நல்ல நமக்கு பிடித்த ஒரு நபர் ஒரு விஷயம் செய்ய போகிறார் அப்படின்னா அது சரியாக வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பையன் ஒரு விஷயம் பண்ணணுன்றான், அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அது சரியாக வருமா அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. மற்றவங்கெல்லாம் தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அப்பா அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ராமர் மன்னராக முடிசூட போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் கைகேயிக்கு இது எப்படி இருக்கும் ராமனோட காலம் அப்படிங்கிறத கணிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ கணிக்கணும்னு பார்க்கும்போது அந்த அயோத்தியோட வரைபடம், அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு இதெல்லாமே பார்த்து கணிக்கும்போது அங்கே ஒரு இது வருது. ஒரு குறிப்பிட்ட நாள்லேருந்து ஒரு 14 வருடங்கள் அரியணையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இது அவங்க கணிக்கிறாங்க. அதை தலைமை ஜோதிடர்கிட்டையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை போய் சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால கைகேயி என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே தசரதன்றது ஒரு 2 வரங்கள் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த வரம் நான் எனக்கு தேவைப்படும் போது கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க ஒன்று ராமர் 14 வருடங்கள் காட்டுக்கு போகணும். ஏன்னா அந்த 14 வருடங்கள் அவர் உயிரோடு இருந்துட்டார்னா அதுக்கப்புறம் அவர் நாட்டை ஆண்டுவார், அவர் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுனால அது சொல்கிறாங்க. அப்போ யார் ஆளணும் அப்படின்னு வரும்போது பரதன் நாட்டை ஆளட்டும் அப்படிங்கிற. அப்போ பரதன் இறந்தாலும் பரவாயில்ல, ராமனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறது கைகேயியோட எண்ணம். பட் ஒரிஜினலாக அது நிறைய வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ராமர் காட்டுக்கு போயிடுறாரு. இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், ராமாயணம் ராமரோட அவதாரமே நோக்கமே ராவணனை வதம் பண்ணுறது. அப்போ ராவணனை வதம் பண்ணணும் அப்படின்னா ராமர் காட்டில் போய் இந்த மாதிரி நடந்தனால்தான் தான் அவர் வதம் பண்ணார். வதம் பண்ணி முடிச்சு அவரோட அவதார நோக்கத்தை முடிச்சுட்டு இங்கே வரார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 14 வருடங்கள் என்ன சார் நடந்தது அப்படின்னு பார்த்தா, இவர் காட்டுக்கு போயிடுறாரு. காட்டுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த நாட்கள் வரும்போது தசரதன் இறந்துடுறார். தசரதன் இறந்த பிறகு யார், பரதனை வர வைக்கிறாங்க. பரதன் அவங்க பாட்டி வீட்டில் நிற்கிறாரு, அங்கேருந்து வர வைக்கிறாங்க. பரதன் சொல்கிறார், இல்லை நான் ராமரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ராமரை போய் கூப்பிடுறாரு. இப்போ ராமர் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லும்போது ராமரோட பாதுகை, அதாவது அவரோட காலணிகளை பாதுகையை வாங்கிட்டு அந்த பாதுகையை இதில் சிம்மாசனத்தில் வச்சுட்டு இவர் அரியணையில் வச்சுட்டு இவர் எங்கள் பக்கத்தில் உட்காந்து நாட்டை ஆள்றார். அப்போ இந்த 14 வருடங்கள் அந்த அரியணையில் இருந்தது பாதுகை, ராமனோட பாதுகை. இவர் ஆள்றாரு, எந்த உயிர் சேதம் இல்லை, திருப்பி வராரு. இதுதான் அதில் ஒரு கதை. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா லக்ஷ்மணன் கேரக்டர். இந்த லக்ஷ்மணன் கேரக்டரை நம்ம பார்க்கும்போது அந்த கேரக்டரில் அந்த லக்ஷ்மணன்கிற கேரக்டர் உங்களுக்கு தெரியும், ராமனோட முழுக்க ராமர் கூடையே போயிட்டு முழுக்க அவருக்கு பாதுகாப்பாக இருப்பார். அப்போ கண் அயராமல் அந்த 14 வருடங்களும் ராமனையும் சீதையும் அவர் காத்தார் அப்படின்னு இருக்கும். கண் அயரலைன்னா தூங்கவே இல்லை. அப்போ யார் தூங்கினா, அவர் எப்படி தூங்காமல் ஒரு மனிதர் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே லக்ஷ்மணனோட மனைவி உர்மிளா
இந்த உர்மிளா என்ன பண்ணுறாங்க, இவர் ராமர் காட்டுக்கு போகிறார் அப்படிங்கும்போது நித்ரா தேவி, அதாவது தூக்கத்துக்கான அந்த தெய்வத்துக்கிட்ட லட்சுமணனோட தூக்கத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன், அவருக்கு தூக்கம் இல்லாமல் கண்ணை ஏறாமல் அண்ணனையும் அண்ணியையும் பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 14 வருடங்கள் அரண்மனையில் யார் உர்மிளா வந்து முழுமையாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த உர்மிளா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீதா தேவியோட தங்கச்சி தான் அந்த இதில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ மிதிலையில் மன்னரோட மகள் தான். ஸோ அந்த 14 வருடங்கள் முழுமையாக தூங்கி அங்கே லக்ஷ்மணன் தூங்காமல் அவரை காத்து கொண்டு வந்ததாக இருக்குது. அந்த இடத்துல உர்மிளாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு, தன்னையோட என்ன சொல்கிறது, ஒரு டெடிகேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயம் வந்து ராமாயணத்தில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.